ஃபுட்பால்னு சொன்னாவே நம்மளோட மைண்டுக்கு டக்குன்னு ஞாபகம் வர பேர்கள் என்னன்னா ரொனால்டோ, மெஸ்ஸி. ஆனா இவங்களுக்கு டஃப் தரதுக்கு நம்ம இந்தியால ஒரு பிளேயர் இருக்காருன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இவர் தான் சுனில் செட்ரி. இவரோட லைஃப் ஸ்டோரியை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1984 ஆகஸ்ட் 3ஆம் தேதி தாங்க இவர் பிறக்கிறாரு. ஸ்டார்டிங்ல இவருக்கு கிரிக்கெட்ல அதிக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனா ஒரு கிரிக்கெட்டர் ஆகிறதுக்கு பேட் கிட் இது மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ் தேவைப்படும். இதுக்கெல்லாம் அவரால் அஃபோர்ட் பண்ண முடியாதனால ஃபுட்பால்ல அதிக அட்டென்ஷனை கொடுக்க ஆரம்பிச்சாரு. நிறைய மேட்சஸ் மற்றும் கிளப் மேட்சஸ் ஆடினாரு. இந்தியா, ஏசியா இது மாதிரி பல கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சாரு. 2002 இந்தியன் டீம்ல செலக்ட் ஆகி பாகிஸ்தானுக்கு எதிராக அவரோட ஃபர்ஸ்ட் கோலை ரெக்கார்ட் பண்றாரு. இந்த மூமெண்ட்ல இருந்து தான் ஃபுட்பால்ல இவருக்கான ஒரு அங்கீகாரம். 2007, 2009, 2012 இதுல இந்தியா நேரு கப்பை வின் பண்றதுக்கு பெரிய காரணமா இருந்தாரு. 2012ல கேப்டனா இந்தியன் ஃபுட்பால் டீமை லீட் பண்றதுக்கான சான்ஸ் இவருக்கு கிடைச்சது. இது இவருக்கான ஒரு டர்னிங் பாயிண்ட். அதே இயர்ல இந்தியன் டீம் கப்பும் வின் பண்ணுச்சு. இந்தியாக்காக மட்டும் இல்லாம ஐஎஸ்எல் மாதிரியான லீக்ஸ்ல பெங்களூர், மும்பை மாதிரியான டீமுக்கு விளையாண்டு அதிக கோல்ஸ் ஸ்கோர் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம 173rd பிளேஸ்ல இருந்த இந்தியாவை 96th பிளேஸ்க்கு இன்டர்நேஷனல் ஃபுட்பால்ல எடுத்துட்டு வந்தாரு. அதுவும் ஒரு கேப்டனா. இதோட ரெக்கார்ட்ஸ்க்காக சில அவார்ட்ஸ் இவருக்கு கொடுத்தாங்க. 2011ல அர்ஜுனா அவார்ட், 2019ல பத்மஸ்ரீ அவார்ட், 2011ல கேல் ரத்னா அவார்ட், 5 டைம்ஸ் கோல்டன் பூட் அவார்ட், 7 தடவை AIFF ஓட பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்ட். இது மாதிரி பல அவார்ட்ஸ் இவர் வாங்கியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம ரொனால்டோ, மெஸ்ஸிக்கு அடுத்து த மோஸ்ட் ஆக்டிவ் கோல் ஸ்கோரர் அப்படின்னு இன்டர்நேஷனல் ஃபுட்பால்ல இவருக்கு ஒரு பேர் இருக்கு. இது எல்லாத்தையும் விட இவர் பண்ண பெரிய சாதனை என்ன அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பாலை விட கிரிக்கெட்டுக்கு தான் அதிக ஃபேன் பேஸ். சில ட்வீட்ஸ் மூலியமா இவரே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதுல ஃபேன்ஸை ஸ்டேடியம் வந்து ஃபுட்பாலை பார்க்க சொல்லியிருக்காரு. இவரோட முயற்சிகள் வீண் போகாத விதமா ஃபேன்ஸ் ஃபுட்பாலுக்கும் அட்டென்ஷன் கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டேடியம்ல நிறைய இந்தியன்ஸை நம்மளால பார்க்க முடியுது. செட்ரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து நான் எந்த கண்டென்ட்டை பத்தி பேசணும்னு கமெண்ட் பண்ணிடுங்க.